லேண்ட் ஏரியா 2.25 சென்ட்ல காம்பேக்டாக இருந்தாலும் 50 அடி நீளமாக இருக்கிறதுனாலையும் நார்த் ஃபேசிங் சைட்டாக இருக்கிறதுனால இந்த காம்பேக்டான ஸ்பேஸ்லேயே ஒரு அழகான 3BHK டூப்ளஸ் டைப் ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜாலியாக கூட நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், பெரிய கார் பார்க்கிங், இன்னர் ஸ்டார்கேஸோட பெரிய லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீது 2 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி செமி ஃபர்னிஷிங் ஒர்க்கோட ஒரு அழகான 3BHK டூப்ளக்ஸ் டைப் காம்பேக்ட் ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.3 சென்ட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 20 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே பெரிய பால்கனி கொடுத்து அதில் நிறைய டெரக்கோட்டா கிளே ஜாலிஸ் யூஸ் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய போர்ட்டிகோ, சைஸ் 19x15. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், தரைக்கு போகிற பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு போகிற கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சுருக்காங்க. இது அவுட்டர் பாத்ரூம், சைஸ் 4.5x3. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்போல அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டிக்கெட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. கார்னரில் பூஜா கேபினெட் நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாலில் ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x8. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே போகிற பேஸ் கேபினெட்ஸும், மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து போகிறதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11x8. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம்.
சைஸ் 16x11. சீலிங் சென்டரில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக ஈஸ்ட் வாலில் ஸ்வீட் ஹவுஸ்லேயே ஒரு பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7.5x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸும், அது போக ஈஸ்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் டிசைன்ஸோட ஒரு பெரிய டிவியும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்ப் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் அழகாக டெக்ஸ்டர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா கிளே டைல்ஸும், அது போக டெரகோட்டா கிளே ஜாலிஸ் கொடுத்துருக்குறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் மணிகாரம்பாளையம்ல மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 73 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.